ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சி தமிழ் சிலபஸில் இருக்கக்கூடிய பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களை பற்றின தொடர்பான செய்திகளை தான் இன்னைக்கு நம்ம புது மற்றும் பழைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய செய்திகளை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது 6ஆம் வகுப்பு இயல் 4ல் இருக்கக்கூடிய பாடம் துன்பம் வெல்லும் கல்வி. ஒரு கல்வி எப்படி இருக்கணும் அப்படின்றத இந்த பாடல்கள்ல நமக்கு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. அந்த இப்போ பார்க்கலாம். கல்வி அழகே அழகு என்பர் பெரியோர், கற்றபடி நிற்பதே அந்த அழகை பெறுவதற்கான வழி. கல்வி அறிவை வளர்ப்பதோடு பண்படுத்தவும் செய்யும். எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் பண்பாடு இல்லாவிட்டால் அந்த கல்வி பயனற்று போகும். பண்பட்ட மனிதரின் புகழே பல்லாண்டு நிலைத்திருக்கும். எனவே படிப்போம், பண்பாட்டோடு நிற்போம், பார்ப்போற்ற வாழ்வோம். சரிங்களா? கல்விதான் அழகு. நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம எப்படி கல்வி படிச்சோமோ அந்த அறிவை அந்த கற்க கசிடற கற்பவை கற்றப்ப நிற்க அதற்கு தக அப்படின்னு எப்படி நம்ம வள்ளுவர் குறள்ல சொல்லியிருக்காரோ அந்த மாதிரி நம்ம கல்வி கற்றதோடு மட்டும் இல்லாம அந்த கல்வி கற்றதோட நம்ம பண்பாட்டோட நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்வி அழகே அழகு, அந்த கற்றபடிதான் நிற்பதே அந்த அழகை பெறுவதற்கான வழி. அந்த கல்வி அறிவை வளர்ப்பதோடு பண்படுத்தவும் செய்யும். அந்த பண்பாடு இல்லாம போனா அந்த கல்வி பயனற்று போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப பாடல். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே. நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே, நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே. ஓகேவா? ஏட்டில் படிக்கிறோம், அதை ஏன் படிக்கிறோம் அப்படின்றத எப்போதும் மனதுல வச்சுக்கணும். அதே போல நாட்டோட நெறி இந்த மாதிரிதான் நம்ம வாழணும் இருக்கு அப்படின்னா அந்த நெறி தவறி நம்ம வாழக்கூடாது. அதே மாதிரி நல்லவங்கெல்லாம் திட்டுற மாதிரி நம்ம வளரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே. நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே, நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே. மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது, பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது. அத நம்மளோட வயதுல மூத்தவங்க சொல்றத பேச்ச நம்ம மீறக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நல்லதான் நமக்கு அவங்க சொல்லுவாங்க. அப்படி அவங்க நல்லதை சொல்லும் போது அந்த வார்த்தைகளை நம்ம மீறக்கூடாது. அதே போல பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது. சொன்ன வார்த்தைய மீறக்கூடாது, மாத்தி மாத்தி பேசக்கூடாது, இந்த மாதிரி சொல்றாங்க. அடுத்து, மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது, தன் மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாது. அடுத்தவங்க பொருளை நம்பியே நம்ம வாழக்கூடாது. நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சுதான் நம்ம வாழணும். அதே போல ஒரு மானம் மரியாதை அந்த மாதிரி தான் இருக்கணும். தன்மானமே இல்லாம எந்த ஒரு மானமுமே இல்லாத ஒரு கோழையோட போயிட்டு ஒரு பயந்தாங்குழியோட போயிட்டு நம்ம சேரவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது, பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது, மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது, தன் மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாது. துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும், நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேணும். இருக்கிறதுலே ரொம்ப ஒரு கெட்ட பழக்க வழக்கம் அப்படின்னா அது என்னதுன்னா சோம்பல் தான். அதனால அந்த சோம்பல் இருக்கவே கூடாது. எப்போதுமே நல்லா சுறுசுறுப்பா இருக்கணும், அதுதான் சொல்றாங்க. அப்போ அந்த துன்பத்தை நீ இப்போ ஒரு வறுமையில வாடுறோம், கையில பணம் இல்லை, அப்போ நம்ம படிச்சா நல்ல ஒரு வேலைக்கு போகலாம் அப்படின்றப்போ அந்த துன்பத்தை அந்த கல்வி நமக்கு வெல்லக்கூடிய தகுதிய திறமையை கல்வி கொடுக்குது. அதே போல ஒரு பிரச்சனைகள் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னா அதை எப்படி நம்ம சமாளிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு திறமையும் நமக்கு கல்வி கொடுக்குது. அப்போ துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும், நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேணும், வம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டிட வேணும்,
அறிவு வளர்ச்சியிலே வான்முகட்டை தொட்டிட வேணும். உன்னோட யார்கிட்டயும் போய் வம்பு செய்யக்கூடாது. அதே போல உன்னுடைய அறிவு வளர்ச்சி எப்படி இருக்கணும், அந்த வானத்தையே போய் தொடுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வானத்தை போய் தொடணும்னா ராக்கெட்ல போகணும், அது இதெல்லாம் போகணும். அதுக்கெல்லாம் எந்த அளவுக்கு யோசிச்சு அதுக்கான டெக்னாலஜி எல்லாம் இருந்தா தானே அவங்க அப்படி பண்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு உனக்கு அறிவு வளர்ச்சியில இருக்கணும். வான்முகட்டை தொட்டிட வேணும். அடுத்து வெற்றி மேல் வெற்றி வர, விருது வர, பெருமை வர, மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேணும். இப்ப வெற்றி மேல வெற்றி வருது, விருது வருது, பெருமை வருது, அப்படிலாம் வர மேதைகள் அப்போ நம்ம வந்துட்டு எப்படி இருக்கணும்னா ரொம்ப தற்பெருமையா அந்த மாதிரி எல்லாம் இல்லாம பணிவா அந்த மாதிரி இருக்கணும். மேதைகள் சொன்னது போல விளங்கிட வேண்டும். பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும். உன்னோட தாயோட பெருமைய நீ எப்போதும் காப்பாற்றணும். அதே போல இந்த மண்ணுக்கான பெருமையையும் நீ காப்பாற்றணும். புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் அப்படின்னு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் சொல்றாங்க. கல்வியை பத்தி சொல்லியிருக்காங்க கல்யாண சுந்தரம். வீட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீயும் படித்தோம் என்பதை மறந்து விடாதே, நாட்டின் நிறை தவறி நடந்து விடாதே, நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே, மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது, பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது, மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது, தன் மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாது, துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும், நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேணும், வம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டிட வேணும், அறிவு வளர்ச்சியிலே வான்முகட்டை தொட்டிட வேணும், வெற்றி மேல் வெற்றி வர, விருது வர, பெருமை வர, மேதைகள் சொன்னது போல விளங்கிட வேண்டும், பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும். சுற்றும்படி எழும்படி, மூத்தோர்னா பெரியோர், மேதைகள்னா அறிஞர்கள், மாற்றார் மற்றவர், நெறி வழி, வற்றாமல் குறையாமல். நூல்களை கற்றதோடு இருந்துவிடக்கூடாது, கற்றதன் பயனை மறக்கக்கூடாது, நம் நாட்டின் நெறி தவறி நடக்கக்கூடாது, நல்லவர்கள் குறை சொல்லும்படி வளரக்கூடாது, பெரியோர்கள் கூறும் அறிவுரைகளை மீறக்கூடாது, பிறரிடம் பழகும் முறைமையிலும் பேசும் முறையிலும் பண்பு நெறி மாறக்கூடாது, பிறர் உழைப்பை நம்பி வாழக்கூடாது, தன்மானம் இல்லாத கோழைகளுடன் சேரக்கூடாது, துன்பத்தை நீக்கும் கல்வியினை கற்க வேண்டும், சோம்பலை போக்கிட வேண்டும், பிறரிடம் வம்பு செய்யும் வழக்கம் இருந்தால் அதை விட்டுவிட வேண்டும், வானை தொடும் அளவுக்கு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும், மேலான அறிஞர்கள் கூறிய அறிவுரைகளின்படி வாழ வேண்டும், அதன் மூலம் வெற்றிகளையும் விருதுகளையும் பெருமையையும் பெற வேண்டும், பெற்ற தாயின் புகழும் தன் தாய்நாட்டின் புகழும் அழியாத வகையில் வாழ வேண்டும் அப்படின்னு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது எளிய தமிழில் அப்படின்னு வந்துட்டாலே அவங்க பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் தான். எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். எளிய தமிழ்ல சீர்திருத்த கருத்துக்கள். அதே போல திரை இசை பாடல்கள்லாம் இவங்க இயற்றுவாங்க. அதுல உழைப்பாளிகளின் உயர்வை வந்துட்டு போற்றியவர். உழைப்பாளிகளின் உயர்வை வந்துட்டு திரை இசை பாடல்களை போற்றியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அதனால மக்கள் கவிஞர், உழைப்பாளிகளோட உயர்வை போற்றியவர்ன்றதுனால அவர் மக்கள்ல ஒருத்தரா மக்கள் கவிஞர் அப்படின்ற சிறப்பு பெயரால அழைக்கப்படுறார். சரிங்களா? அடுத்த பாடம் பார்க்கலாம். என்னன்னா, மக்கள் கவிஞர் என அழைக்கப்படும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எளிய தமிழில் அனைவருக்கும் புரியும்படி கவிதைகளை இயற்றியவர். திரை இசை பாடல்களையும் இயற்றியுள்ளார். உழைக்கும் மக்களின் துயரங்களையும் பொது உடைமை சிந்தனைகளையும். இது மெயின். பொது உடைமை சிந்தனைகள் தம்முடைய பாடல்கள் வழி பரவலாக்கினார். பட்டுக்கோட்டை எந்த ஊர்ல பிறந்தாங்க அப்படின்னா, பட்டுக்கோட்டை அருகே உள்ள செங்கப்படுத்தான் காடு. என்ன ஊருன்னா செங்கப்படுத்தான் காடு பிறந்தாரு. இவர் வாழ்ந்த காலம் வந்துட்டு ஏப்ரல் 13, 1930 முதல்
அக்டோபர் 8ஆம் தேதி 1959 வரை வாழ்ந்திருக்காங்க. 13/4/1930, 8/10/1959. இவங்க பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் வந்துட்டு திரை இசை பாடல்கள் மொத்தம் 56 பாடல்கள் இயற்றியிருக்காங்க. சினிமாவில் இருந்தது மொத்தம் 9 ஆண்டுகள் தான். பாரதிதாசன் வந்துட்டு இவங்களை என்ன சொல்றாங்கன்னா, எனது வலது கை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களை வந்துட்டு சொல்றாங்க. உடுமலை நாராயணகவி என்ன சொல்றாருன்னா, அவர் கோட்டை, நான் பேட்டை என்ன வாடிக்கையா உடுமலை நாராயணகவி வந்துட்டு அவங்க சொல்லுவாங்களாம். அதே போல நாட்டுப்புற பாட்டு மெட்டலையும் உங்களுக்கு நாட்டம் இருக்கு. இவங்களுடைய முதல் பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லதை சொன்னா நாத்திகனா அப்படின்றதுதான் அவங்களுடைய முதல் பாடல். இன்னும் நிறைய பாடல்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தூங்காதே தம்பி தூங்காதே, இந்த பாடல். வேப்பமர உச்சியில் நின்று பேயொன்னு ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க உந்தன் வீரத்தை குழந்திலே கிள்ளி வைப்பாங்க. வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேலைக்கையாக கூட நம்பி விடாதே, நீ வீட்டுக்குள்ளே பயந்து கிடந்து வெம்பி விடாதே, நீ வெம்பி விடாதே. இந்த பாடல். அப்புறம் என்ன, திருடாதே பாப்பா திருடாதே, அந்த பாடல். சின்ன பயலே சேதி கேளடா, அந்த பாடல் எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய நமக்கு தெரிஞ்ச பாடல்கள், எனக்கு தெரிஞ்ச பாடல்கள்லாம் நான் பாடுறேன், வேணா என்னென்னு பாட்டுக்கோங்க. ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே, மனித நாடி அடங்குவதும் மண்ணுக்குள்ளே, ஆராய்ந்து பார்மான கண்ணுக்குள்ளே, ஆத்திரம் கொள்ளாதே உள்ளுக்குள்ளே. ஆரம்பமாவது மனிதன், ஆரம்பமாவது மண்ணுக்குள்ளே, நாடி அடங்குவதும் மண்ணுக்குள்ளே. அடுத்து, காதலிலே தோல்வியுற்றால் கண்ணி ஒருத்தி கலங்குகிறாளவனே நெஞ்சில் நிறுத்தி, இந்த பாடல் எழுதியிருக்காங்க. அடுத்து, காடு விளைஞ்சென்ன மச்சான் நமக்கு கையங்காலம் தானே மிச்சம், கையங்காலம் தானே மிச்சம். காடு விளைஞ்சென்ன மச்சான் நமக்கு கையங்காலம் தானே மிச்சம், கையங்காலம் தானே மிச்சம். அடுத்து, கொடுத்தவனே எடுத்து கொண்டாண்டி தங்கம், கொடுத்தவனே எடுத்து கொண்டாண்டி. இந்த மாதிரியான திரை இசை பாடல்கள்லாம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் எழுதினதுதான். இந்த பாடல்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரியான பாடல்கள் நான் வந்துட்டு கேட்டிருக்கேன். அதுல இன்னும் வேற என்னென்ன பாடல்கள்லாம் இருக்குன்னா, மானை தேடி மச்சான் வரப்போறான். அடுத்து, இந்த தென்னை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணா இருக்கணும் அண்ணாச்சி, ஆடை கட்டி வந்த நிலவோ, அப்புறம் வந்துட்டு வசதி இருக்கிறவன் தரமாட்டான், அவனை வயிறு பசிக்கிறவன் விடமாட்டான், முகத்தில் முகம் பார்க்கலாம். இந்த மாதிரியான பாடல்கள்லாமும் நம்ம பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் எழுதியிருக்காங்க. ஓகேங்களா, இவ்வளவுதாங்க பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பத்தி. நன்றி. சரி, இது ஆசிரியர் குறிப்பு மட்டும்தான் பார்த்தோம். மேல அவங்க எழுதின செய்யும் தொழிலே தெய்வம், இத பார்க்கலாம். செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமைதான் நமது செல்வம், கையும் காலம்தான் உதவி, கொண்ட கடமைதான் நமக்கு பதவி. அதாவது நம்ம எந்த தொழில் செஞ்சாலும் சரி, அந்த தொழில் தான் நமக்கு தெய்வம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அந்த தொழிலை செய்யறதுக்கு நமக்கு உதவியா இருக்கிறது எது? கையும் காலும் தான். அந்த கடமை தான் நமக்கு பதவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, பயிரை வளர்த்தா பலனாகும், அது உயிரை காக்கும் உணவாகும், வெயிலே நமக்கு துணையாகும், இந்த வேர்வைகள் எல்லாம் விதையாகும், தினம் வேலை உண்டு குலமானம் உண்டு வருங்காலம் உண்டு அதை நம்பிடுவோம். அதாவது பயிரை வளர்க்குறோம்,
அதனால நமக்கு உணவு கிடைக்குது. அந்த உணவு எப்படி உருவாகுது? வெயிலால தான் அந்த ஒளிச்சேர்க்கையின் மூலமா நமக்கு கிடைக்குது இல்லையா? ஸோ அதனால தான் வெயிலே நமக்கு துணையாகும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வேர்வைகள் தான் எல்லாமே விதையாகுது. தினமும் நமக்கு வேலையும் இருக்கு, குலமானமும் இருக்கு, வருங்காலமும் இருக்கு. அதை நம்ம கண்டிப்பா நம்புவோம் அப்படின்னு சொல்றாரு. காயும் ஒரு நாள் கனியாகும், நம் கனவும் ஒரு நாள் நனவாகும். காயும் கனியும் விலையாகும், நம் கனவும் நினைவும் நிலையாகும். உடல் வாடினாலும் பசி மீறினாலும் வழி மாறிடாமலே வாழ்ந்திடுவோம். காய் எப்படி கண்டிப்பா ஒரு நாள் கனியாகுமோ அது மாதிரி நம்மளோட கனவும் கண்டிப்பா ஒரு நாள் நனவாகும். இப்ப நம்ம டிஎன்பிஎஸ்சி வந்துட்டு படிக்கிறோம் எதுக்காக? ஒரு அரசு அதிகாரி ஆகணும்ன்றதுக்காக. அந்த கனவும் கண்டிப்பா ஒரு நாள் நனவாகும். காயும் கனியும் விலையாகும், அதே மாதிரி நம்மளுடைய கனவும் நினைவும் கண்டிப்பா ஒரு நாள் நிலையா இருக்கும், நிலையாகும். நம்மளோட உடல் வாடினாலும் பசி வந்துட்டு ரொம்ப மீறினாலும் வழி மாறிடாமலே வாழ்ந்திடுவோம். எந்த ஒரு கெட்ட பாதைக்கும் போகாம நம்ம இந்த நல்ல நேர் வழியில நம்ம வந்துட்டு வாழ்வோம் அப்படின்னு சொல்றாங்க. செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமைதான் நமது செல்வம். கையும் காலும்தான் உதவி, கொண்ட கடமைதான் நமக்கு பதவி. பயிரை வளர்த்தா பலனாகும், அது உயிரை காக்கும் உணவாகும். வெயிலே நமக்கு துணையாகும், இந்த வேர்வைகள் எல்லாம் விதையாகும். தினம் வேலையுண்டு, குலமானமுண்டு, வருங்காலமுண்டு, அதை நம்பிடுவோம். காயும் ஒரு நாள் கனியாகும், நம் கனவும் ஒரு நாள் நனவாகும். காயும் கனியும் விலையாகும், நம் கனவும் நினைவும் நிலையாகும். உடல் வாடினாலும் பசி மீறினாலும் வழி மாறிடாமலே வாழ்ந்திடுவோம். இதுதான். அப்போ முதல் பாடல் கல்வி பத்தி சொல்லியிருந்தாங்க, இரண்டாவது பாடல் தொழிலை பத்தி சொல்லியிருக்காங்க. கல்வி தொழில் ரெண்டுத்தையும் சொன்னது யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். நம்ம இந்த பாடல் வரிகள் பார்க்கும்போது இது யார் எழுதுனாங்கன்னு கேட்பாங்க. அப்ப நமக்கு கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. அதனால கரெக்டா லிங்க் பண்ணி படிச்சுக்கோங்க. நன்றி.